ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கமலிஸ் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நூல்கோல் கூட்டு. இந்த நூல்கோல் பார்த்திங்கன்னா இங்கே ஜெர்மனியில் எல்லா கடைகள்லையும் கிடைக்குங்க, எல்லா க்ராசரி கடையிலையும் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காய். ஸோ என்னென்ன தேவையான பொருள்னா, நூல்கோல் 2 எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 3/4 கப்பு, தேங்காய் வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தால் அதே எடுத்துக்கோங்க, தேங்காய் இருந்துச்சுன்னா. அப்புறம் ஜீரகம், வரமிளகா, பூண்டு, மஞ்சள், உப்பு. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கடுகும் எடுத்திருக்கேன், எண்ணெயும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த நூல்கோலில் இருக்கிற அந்த இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்துடலாம். அந்த இலையெல்லாம் தூர போட்டுறாதீங்க, அதெல்லாம் வந்து குக் பண்ணி சாப்பிடலாம் நீங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி மாவு பிணையும் போது அதுக்கெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதையே குட்டி குட்டியாக நறுக்கி இல்லை அரைச்சி போட்டு நீங்கள் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப சத்தும் கூட. ஸோ அந்த இலையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நூல்கோல் இந்த தோலை வந்துட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து அரிஞ்சிக்கிட்டு, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு கடாயில் வந்து இந்த நூல்கோல், பாசிப்பருப்பு, அப்புறம் பூண்டு, இதை 3த்தையும் வந்து வேக வச்சுட்டேங்க தண்ணி ஊற்றி. இது வந்து நீங்கள் குக்கர்லேயும் வைக்கலாம், பட் குக்கரில் வைக்கும்போது பார்த்து வைக்கணுங்க. ஏன்னா ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணிடணும். இந்த காயும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பாசிப்பருப்பும் சீக்கிரம் வெந்துடும் இல்லையா இந்த குக்கரில் வைக்கும்போது. அது என்ன ஆகும், சில டைம் குழஞ்சி வெறும் பருப்பு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த காய் வந்து அந்த வாயில் தட்டுப்படாது. ஸோ அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொல கொலன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அந்த காய் டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் மஞ்சள் போட்டுட்டேன், மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் இந்த 3 பொருளையும் அரைச்சிடலாம். தேங்காய், ஜீரகம், வரமிளகா, இது 3த்தையும் அரைச்சிடலாம். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணி லைட்டாக வற்ற ஆரம்பிக்கும் போது அப்பப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தண்ணி வெளியே வராது, அந்த காயும் பருப்பும் ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னா. ஸோ பார்த்துக்கோங்க, பருப்பு வெந்துருச்சு, அந்த காயும் வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி தேங்காவை அரைச்சி நம்ம வந்து ஊற்றிடலாம். ஸோ தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப கொல கொலன்னு அரைக்க வேணாம், இந்த மாதிரி பிரிப்பிரின்னு அரைச்சா போதும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தாளித்து கொட்டிடலாங்க. ஸோ எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், நறுக்குன சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணி தாளித்து கொட்டியாச்சு. ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.